வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் த நியூரோபிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதுக்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொன்னால் த பிரெயின்ஸ் எபிலிட்டி டு கோ ஃபார் நியூ கனெக்ஷன்ஸ், த எபிலிட்டி டு கிரியேட் எ நியூ பாத்வே, எபிலிட்டி டு கிவ் த வயரிங் இன் எ பெட்டர் வே அப்படின்னு இதெல்லாம் பார்க்கலாம். இது ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இது உள்ளுக்குள்ளே நடக்கிற இந்த பிளாஸ்டிசிட்டி இருக்கே, அதாவது தன்னைத்தானே மாற்றிக்கிற அந்த செல் ஃபங்க்ஷன் இருக்கே, அதுக்கு நம்மளோட முயற்சி வி கேனாட் டூ இட். இந்த வெளியில் நம்ம பண்ண முடியாது. இந்த கிளைல் செல்ஸ் அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டிலாம் வரும்போது அது என்ன செய்யும்னு கேட்டால், ஒரு விஷயத்த நம்ம புதுசாக கற்றுக்கிறோம். நம்மளுக்கு இப்போ ட்ராயிங் போட தெரியாது, இத்தனை வயது ஆகிடுது அப்படின்னு சொன்னால், எத்தனை வயதாக இருந்தாலும் அப்போத்துலேருந்து ஒரு சின்சியராக ஒரு கிளாஸ்க்கு போய் அட்டன் பண்ணி எப்படி சொல்லி தருவாங்களோ அதை கேட்டு புதுசாக கற்றுக்கிட்டோம்னு சொன்னால், அந்த ட்ராயிங் போடும்பொழுது அது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, இதை கரெக்டாக பண்ணணும். இப்போ ஒரு சாதாரண உயிர் உள்ள ஏதாவது கேட், ரேட்டு, அதுபோல் எலிஃபண்ட்டு அதெல்லாம் வரைய வேண்டாம். சாதாரண ஒரு டேபிள், சேரு, ஒரு 3D டைமென்ஷனில் 3 பக்கத்துலேயும் பார்த்தாலும் யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு கப்பு, இல்லாட்டி போனால் ஒரு பெரிய பேசன், நம்ம தினம் சாப்பிட்றோமே டீ சாப்பிட்ற கப்பு, இல்லாட்டி போனால் ஒரு டம்ளர், அதுபோல் ஏதான ஒரு உட்டன்சில்ஸை, பாத்திர வகைகள், அக்ரிணை வகைகளை நம்ம வரையறதுக்கு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்புறம் அது என்ன ஆகும், 2 டைமென்ஷனில் வரைஞ்சால் ஃப்ரண்ட்டு பேக் மாத்திரம் தான் தெரியும். ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அப்புறம் அது ரிவர்ஸ் இருந்தாக்க பேக் சைடில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம வரைய தெரியணும். இப்படி வரைய தெரியும் போதே வரைஞ்சிட்டோம். ஆர்டினரிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ் அதுபோல் வரைஞ்சால் கூட அது தத்ரூபமாக இருக்குதுன்னு வைங்க. நம்ம வரைஞ்சது நிஜமாகவே ஒரு பிரிஞ்சால் போட்டால் பிரிஞ்சால் போலவே இருக்குது அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன், நம்மளுக்கு அழகாக பண்ணியிருக்கிறோம்னு ஒரு எண்ணம் தோணும் இல்லையா. அப்போ என்ன தோணும், வி வில் கெட் நேச்சுரலி இன்ட்ரெஸ்டட் டு டூ பெட்டர் திங்ஸ். இன்னும் கொஞ்சம் அழகாக வரையலாமே, இன்னும் கத்திரிக்காய் கலர் பண்ணலாமே. வெறும் கத்திரிக்காய் ஷேப்பு தான் போட்டிருக்குறேங்க, இது என்ன கலர் கத்திரிக்காய் பார்த்து ஐயோ ஆப்ட்லி என்ன கோ ஃபார் தி கலர்ஸ் ஆல்சோ அப்படின்னு நிறைய வெரைட்டியில் கலர் கிடைக்கும். ஒரு லைட் வயலட்டு, டார்க் வயலட்டு, க்ரீனு, ஒயிட்டு, அப்புறம் இன்டர்மிக்ஸ்டு, ஸ்ட்ரைப்ஸ் உள்ளது அப்படின்னு நிறைய வெரைட்டியில் பிரிஞ்சால்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வைங்க. அந்த எல்லா விதமான பிரிஞ்சால் எத்தனை விதம் கிடைக்குமோ 5 அல்லது 6 வெரைட்டி இருக்கும்னு சொன்னால், அந்த 6 வெரைட்டியும் அதுக்கு உண்டான நேச்சுரல் கலர்ஸை நம்ம பார்த்துட்டு பக்கத்தில் வச்சுட்டு அதை பார்த்து வரையலாம். அப்படி வரையும்பொழுது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று கிடைக்கும். அது கரெக்டாக வரத்துக்கு 6 கத்திரிக்காயை வேணால் வாங்கி பக்கத்தில் வச்சுக்கலாம். ஆனால் அதுபோல் வரைகிறதுக்கு இட் கேனாட் ஹேப்பன் ஆன் ஏ சிங்கிள் டே, சேம் டேயில் நடக்காது. இன்றைக்கி மத்தியானம் நம்ம வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போய் வெரைட்டிஸ் ஆஃப் பிரிஞ்சால்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். அதை அப்படியே பக்கத்தில் வச்சுக்கலாம், தினம் ஒன்று பார்த்துட்டே இருக்கலாம். அப்படின்னா அது அத்தனையும் அதுபோலவே 3D டைமென்ஷனல்லையோ இல்லை ஃப்ரண்ட் பேக் உள்ள 2 சைட்ஸ் ஆஃப் தி பிரிஞ்சால் அந்த சைஸில் வரைகிறதுக்கோ இட் வில் டேக் சம் டைம், நிறைய நாள் ஆகும். அதுக்கு என்ன பர்ஃபெக்ஷன் வரத்துக்கு இல்லை. இட் இஸ் அ ப்ராக்ரஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ அந்த ப்ராக்ரஸில் எப்போவுமே நம்ம முன்னேறி போகிறதுக்கு வில் கோ நாகே நிகழ்த்திய மேலே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நம்மளுக்கு அதிகம்தான். அதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். இப்படி நம்ம யதார்த்தமாக வரைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு திருப்தி வரும், நம்மளால் இதெல்லாம் வரைய முடியுது அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கூட கிடைக்கும். கூடவே சாட்டிஸ்ஃபேக்ஷன், கான்ஃபிடன்ஸ் ரெண்டுமே கிடைக்கும். ஆனால் இது ரெண்டுமே என்ன பண்ணுறது, இது ஒரு ப்ராடக்ட்டு, எண்டு ப்ராடக்ட்டு. நல்லபடியாக வரைய கற்றுக்கிட்ட பிறகு கிடைக்கிற ஒரு எண்டு ப்ராடக்ட். அப்படின்னா இப்போ நேரத்தில் நம்மளுக்கு முதல்ல வரையவே தெரியல, அப்போ நம்மளோட அந்த ட்ராயிங் சென்ஸ் எப்படி இருந்தது, இப்போ இந்த 2 மாதத்தில் 8 அல்லது 10 வாரத்தில் வரைய கற்றுக்கிட்டு இருக்கிறோம், இப்படி வந்திருக்கு அப்படின்னா அது என்ன இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ பிளெயினாக இருந்த நியூரல் நெட்வொர்க்கு ஓவர் தி பீரியட் இந்த 10 வீக்ஸில் இப்படி சின்னதாக ஐட்டம்ஸ் வரைய தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா அப்பொழுது அந்த நியூரல் நெட்வொர்க் இப்போ துவங்கிது இல்லையா 10 வாரத்துக்கு முன்னாடி, அங்கே நிறைய ஸ்ட்ரென்தன்டு நியூரான்ஸ் இருக்கும். அந்த டென்ட்ரைட்ஸ் எல்லாம் ரெடி டு கோ ஃபார் தி கலரிங் அதெல்லாம் இருந்தால் எப்படி ஒரு ஆக்டிவாக இருக்குமோ அது போல் இருக்கும். இது அத்தனையுமே நம்ம வெளியில் சொல்கிற உதாரணம் தான். உள்ளுக்குள்ளே மூளையில் என்ன நடக்கும் அந்த நேரத்தில் அது அவங்கவுங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அது அவங்களுக்கு புரிஞ்சாதான் உண்டு. இல்லாட்டி போனால் அது வெளியில் படம் பிடிச்சி எல்லாம் காட்ட முடியாது.
பெரிய ரிசர்ச் பண்ணும்பொழுது இதெல்லாம் கொடுத்து அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் பண்ணும்போது அதில் என்ன கிடைக்கும்னு அப்போ கூட அது துல்லியமாக சொல்லாது, ஏதோ சேஞ்சஸ் நடக்கிறது அப்படின்னு மட்டும்தான் சொல்லுமே தவிர வாட் எக்ஸாக்ட்லி இன் விச் டென்ட்ரைட்ஸ் இட் டேக்ஸ் திஸ் அப்படின்றதெல்லாம் அது காட்டி தராது. அப்போ சிருஷ்டிக்கு நம்மளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதுன்ட்டு அட் எவ்ரி ஸ்டேஜ் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அது புரிஞ்சுக்கிட்டா தானே. அதனால் சிலதெல்லாம் சிருஷ்டியில் நடக்கிற சிறப்பு, சிருஷ்டியில் நடக்கிற ஒரு அதிசயமான செய்திகள் எல்லாம் எல்லாத்தையும் நம்ம மெஷின் வச்சு பார்த்து புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி புதுசாக ட்ராயிங் போட கற்றுக்குறோம், இல்லாட்டி போனால் நிறைய புதுசாக பெயிண்டிங் பண்ண கற்றுக்குறோம். அப்படின்னா ட்ராயிங் பண்ணுறது வேறு, பெயிண்ட் பண்ணுறது வேறு. அப்படின்னா அந்த லைனுக்கு மாறாத இதெல்லாம் பண்ணும்பொழுது நம்மளோட எஃபெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் இது சரி இதெல்லாம் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ் வரும்னா தட் ரிலேட்ஸ் டு அவர் பிஹேவியர். நம்மளோட பிஹேவியரை அது நல்லபடியாக மாற்றும். இப்போ ஒரு குழந்தை இருக்குது, ஒரு இது மாதிரி ட்ராயிங் கிளாஸில் சேர்த்து விட்றோம், அது நல்லபடியாக ட்ராயிங்லாம் வரைய தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். சிறப்பான நம்ம இவ்வளோ வரையணும் பார்த்தியா, என்னோடய ட்ராயிங்லாம் பார்த்தியா இவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தியா அப்படின்னு கேட்டுக்குவோம். அம்மா இட்ஸ் வெரி குட், வெரி நைஸ், சூப்பர் அப்படின்னு சொன்னால் தட் வில் ஆல்சோ பூஸ்ட் த மொரல் ஆஃப் த சைல்டு. அப்போ என்ன ஆகும், அது இன்னும் கொஞ்சம் அதனோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அவர் பர்ஃபார்மன்ஸ் அது என்ன பண்ணோம், அவரோட பிஹேவியரில் சிறப்பாக கொண்டு தரோம், பிஹேவியரை இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணோம். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி பிரெயின் பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த இருந்தாலும், ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இருந்தாலும், இது எல்லாமே அட் த எண்டு நம்மளோட பிஹேவியர் ஸ்கூலுக்கு தான் நம்ம வருவோம். பிஹேவியர் ஸ்கூலில் நல்லபடியான ஒரு ரிஃபைன்டு பிஹேவியரை வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை இன்னும் கூட வரப்போகிற பகுதிகளில் விரிவாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.